இது ஒரு சண்டை பற்றின கதைன்னு சொல்லலாம். இல்லை, இது ஒரு போர்க்கதை. போர்னா சாதாரண போர் இல்லை, நம்ம பார்த்ததுலேயே மிகப்பெரிய போர் மகாபாரத போர். அந்த மகாபாரத போரை விட ரொம்ப பெரிய போர் இது. விஷ்ணுவும் பிரம்மனும் சேர்ந்து பார்வதியால் உருவாக்கப்பட்ட சப்த கன்னிமரோட தலைமையில் தேவரோட படையோட நடந்த ஒரு மிகப்பெரிய போர். இந்த போர் மொத்தத்தையும் எதிர்கொண்ட ஒரு வீரன், அந்த வீரனை அழிக்கிறதுக்காக வேண்டி சிவபெருமானே ருத்ரன் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியிருந்துச்சு, பார்வதி காளின்ற ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்படிப்பட்ட வீரன் யார்? அவன் ஒரு கடவுளா, இல்லை அரக்கனா, அசுரனா, இல்லை ஒரு தேவனா, இல்லை இது எல்லாம் சேர்ந்த ஒருவனா? அந்த வீரன் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முன்னொரு முறை சிவனோட சக்திகள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேயே அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாற முடியும்னு முடிவு பண்ணார். அதனால பார்வதியை அழைச்சி இங்கே இருக்கிற மந்திரமலையில் ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் போய் நான் பசுபத விரதம் சில ஆண்டுகள் இருந்தேன் அப்படின்னா என் சக்திகள்லாம் ஒருநிலைப்பட்டுரும், அதனால இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அழிக்க முடியாத சக்தியாக நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனோட ஆசைக்கு நாங்கள் பார்வதியும் சிவகணங்களும் மந்திரமலை நோக்கி போகிறாங்க. மந்திரமலையில் இருக்கிற குகையில் சிவபெருமான் அவரோட தவத்தை ஆரம்பிக்கிறாரு. சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்வதி பணிவிடையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு காவலாக சிவகணங்கள் அங்கே இருந்துச்சு. சிவபெருமான் இப்படி தவம் பண்ணிட்டு இருக்கிறத கேள்விப்பட்ட நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் மந்திரமலை நோக்கி வந்தாங்க. அங்கே தவம் பண்ணிட்டு இருந்த சிவபெருமானை பார்த்து ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் பார்வதி விளையாட்டா ஒரு ரிஷிகிட்ட கேட்குறாரு, இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் சக்திங்கிறது எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானோட கண்கள்ல இருந்து தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சக்திகள் போகுது, அது மூலியமா தான் எல்லா கிரகங்களுக்கும் சக்திகள் போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே பார்வதி தேவி, அப்போ சிவனோட கண்களை நான் மூடிட்டேன் அப்படின்னா எல்லாமே இருண்டு போயிடுமா, சக்திகள் அற்று போயிடுமா அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கேட்குறாங்க. அந்த ரிஷியும் ஆமாம், சிவபெருமானோட கண்களை மூடிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே இருண்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அது எப்படி, சிவபெருமானோட கண்களுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்கா அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சிவபெருமானோட 2 கண்களையும் 2 கைகளால் மூடிட்டு சிவபெருமான் பின்னாடி ஒளிகிறாங்க. ஒளிஞ்ச உடனே இந்த அண்ட சராசரமே சிவபெருமான கண்கள் மூடப்பட்டதுனால இருண்டு போயிடுது. இருண்டு போனே பார்வதி பயந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் சிவபெருமானோட கண்களில் இருக்கக்கூடிய சக்திகள் அதீதமாகி சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய உஷ்ணத்தை உருவாக்குறாரு. சிவபெருமான் மூலயமா உருவாக்குன உஷ்ணத்தினாலையும் பார்வதி தேவியோட கைப்பற்றிருந்ததுனாலையும் பார்வதி தேவிக்கு வியர்வை உருவாகுது. அந்த வியர்வை மூலயமா ஒரு கரு உருவாகுது. அந்த கருவிலிருந்து ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை சிவனோட பலத்தையும் அகோரமான உருவத்தையும் கொண்டிருந்துச்சு. இதை பார்த்த உடனே பார்வதி பயந்து, இது யாரோட குழந்தைங்க, யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிவன் சொல்கிறாரு, என் கண்களை மூடுறப்போ என்னோட சக்தியும் உன்னோட சக்தியும் இணைஞ்சு ஒரு குழந்தை உருவாயிருக்கு, இது நம்மளோட குழந்தை, இது நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சந்தோஷமாக அந்த குழந்தைய எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா, பார்வதி சிவனோட கண்களை மூடுறப்போ உருவான குழந்தையினால இந்த குழந்தை கண் பார்வை இல்லை, அதனால இந்த குழந்தைக்கு அந்தகன் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் பார்வதி இந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பூலோகத்துல ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு சொல்லி 2 அசுர சகோதரர்கள் இருக்காங்க. இந்த அசுர சகோதரர்கள் தீவிரமான சிவபக்தர்கள். இவங்க சிவனை நோக்கி அநேகமான யாகங்கள் தவங்கள் செஞ்சு சிவன் நிறைய வரங்களை பெற்றிருந்தாங்க. ஹிரண்யகசிபு இளையவன். அவனுக்கு பிரகலாதன் அப்புறம் 4 குழந்தைகள் இருந்தாங்க. ஹிரண்யாட்சனுக்கு குழந்தைகளே இல்லை. என்னதான் அவன் 14 லோகங்களையும் ஆட்சி பண்ற மிகப்பெரிய அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு. தன் பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இந்த குறையை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சிவன்கிட்ட தான் தீர்த்துக்க முடியும்னு சொல்லி அவன் சிவனை நோக்கி ஒரு மிகப்பெரிய தவம் இருக்கான். இரண்யாட்சனோட தவத்தை பார்த்து ரொம்பவே மெச்சின சிவபெருமான் இரண்யாட்சன்ட்டு இரண்யாட்சா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்ன உடனே இரண்யாட்சன் சொல்கிறான், சர்வேஸ்வரா, எனக்கு நிறைய வரங்களை கொடுத்து என்னை மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றினீங்க. ஆனால் என் பேர் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை இல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது, அதனால எனக்கு குழந்தை வரம் வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இரண்யாட்சன் சிவபெருமானை பார்த்து கேட்குறான். அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, இரண்யாட்சா, உன் மூலியமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான விதி இல்லை, ஆனால் உன்னோட பக்திக்காகவும் நீ என்மேல் கொண்டுள்ள அன்புக்காகவும் நான் என்னோட குழந்தையவே உனக்கு தரேன்னு சொல்லி அந்தகனை இரண்யாட்சன்கிட்ட கொடுக்குறாரு. இரண்யாட்சனும் அந்தகனை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் ஊருக்கு போகிறான். தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா மாதிரியே அந்த இரண்யாட்சனை தன் குழந்தையவே அந்தகனை வளர்க்குறான்.
அந்தகன் இப்படியே நாளாக நாளாக இரண்யாட்சன் தான் தன் தந்தைன்னு நினைச்சிட்டு அவன் இரண்யாட்சன்கிட்டயே வளர்றான். இப்படியே நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது. அந்த சமயத்துல தான் இரண்யாட்சன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தான். மக்கள் யாரையும் மதிக்கிறது இல்லை, அவன் எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான், தேவர்கள் எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தான், முனிவர்கள் எல்லாத்தையும் கொன்னு குவிச்சான். இந்த சமயத்தில் தான் தேவர்கள்லாம் விஷ்ணு கிட்ட போய் சரணடையப்போ விஷ்ணுவால இரண்யாட்சன் கொல்லப்படுறான். தான் அண்ணன் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத இரண்யகசிபு அவன் பல அநேக வரங்களை வாங்கி விஷ்ணுவை எதிர்க்க துணிஞ்சான். அப்போ விஷ்ணுவால நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை கொன்னாரு. அடுத்தடுத்து இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும் இறந்ததுனால அவங்களோட ராஜ்யத்தை ஆட்சி பண்றது அடுத்து யாருன்னு சொல்லி பார்க்குறப்போ அந்தகன் தான் முதல் மகனா இருந்தான். ஆனா அந்தகனுக்கு கண் பார்வை இல்லாதனால பிரகலாதனை ஆட்சி பொறுப்பு கொடுத்து அவனை அரசராகவும் ஆக்குனாங்க. தனக்கு பாசம் கட்டுறதுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, நம்ம அன்பு தம்பி தான் இருக்கான்னு சொல்லி மனசை தேத்திட்டு இருந்தான் அந்தகன். அப்போதான் ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா, பிரகலாதன் அந்தகனை பார்த்து கேட்குறான், உனக்கு அழகான உருவமும் கிடையாது, கண் பார்வையும் கிடையாது, உனக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு ராஜ்யமும் கிடையாது, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ ஒரு ஈனப்பெருவின்றது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பிரகலாதன் தன் அண்ணனை பார்த்து கேட்குறான். என்னடா இது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆசை தம்பி பிரகலாதன் இருக்கான்னு பார்த்தா அவனுமே நம்மளை இப்படி உருவக்கேலி பண்ணுறானே, என் உருவம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது, அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அழகா இருக்கேனா அசிங்கமாக இருக்கணும்னு நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். தான் உருவம் அசிங்கமாக இருக்கிறத நினச்சோம், அவன் கண் பார்வை இல்லைன்றத நினச்சோம், அவன் மனசு உடைஞ்சி நாட்டை விட்டே வெளியே போனான். வெளியே போன அந்தகன் அவன் சும்மா இல்லைங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நம்ம தந்தையை போலவே ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கணும்னு அவன் முடிவு பண்ணான். உடனே அவன் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மிகப்பெரிய யாக குண்டத்தை அமைக்கிறான். அந்த யாக குண்டத்தில் அக்னியை உருவாக்கினான். அந்த அக்னிக்குள்ள அவனே இறையா இறங்குறான். தன்னோட ரத்தத்தை அது நெய்யா ஊற்றி அந்த யாகத்தை வளர்க்குறான். இப்படிப்பட்ட ஒரு யாகத்தை பார்த்து வியப்படைஞ்ச பிரம்மதேவன் அந்தகன் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. பிரம்மதேவன் அந்தகனை பார்த்து, அந்தகா, உன்னோட யாகத்தை பார்த்து நான் வியந்தோம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டோடனே அந்தகன் பிரம்மதேவனை பார்த்து கேட்குறாரு, எனக்கு உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு ஆண் தோற்றம் வேணும், என்னோட கண் பார்வை அப்படிங்கிறது 7-14 லோகத்தையும் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுன்னு பிரம்மனும் சொல்கிறாரு, நீ கேட்ட வரத்தை யாம் தந்தோம், வேற என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னோடனே அந்தகனும் ஒரு பேராசையால் எனக்கு சாகா வரம் வேண்டும்னு சொல்லி கேட்குறான். பிரம்மன் சொல்கிறாரு, இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே அழிவுன்னு ஒன்று இருக்குது, அப்படிங்கிறதுனால உனக்கு சாகா வரம் கொடுக்க முடியாது, ஆனால் உனக்கு வேற என்ன வரம் வேணும்னு கேளு, கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்தகனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, அவன் ரொம்பவே பிரில்லியண்ட்டான ஒரு ஆளுங்க, அப்படிங்கிறதுனால அவன் சாகா வரத்தை நம்ம கேட்க முடியாது அப்படின்னா சாகா வரத்துக்கு நிகரான ஒரு வரத்தை கேட்கணும். அந்த வரத்தில் நமக்கு வரக்கூடிய அழிவு இந்த உலகத்திலே நிகழாத ஒரு அழிவாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு சாகா வரத்துக்கு நிகரான ஒரு வரமாக இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சான். அந்தகன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசித்து பிரம்மனை பார்த்து கேட்குறான், ஐயனே, எனக்கு ஒரு வரம் வேண்டும், அது என்ன வரம் அப்படின்னா என்னோட அழிவு அப்படிங்கிறது ஒரு பெண்ணால் தான் நடக்கணும், அந்த பெண் ரொம்ப பேரழகியாக இருக்கணும், அந்த பேரழகி எனக்கு அம்மாவாக இருக்கணும், அந்த அம்மா மேலே இல்லை அந்த தாய் மேலே எனக்கு மோகம் கொள்கிறப்போ, அதாவது அவங்கள அடையணும்னு நான் நினைக்கிறப்போ அந்த பெண்ணால் எனக்கு அழிவுன்றது வரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வரத்தையும் கேட்குறான். பிரம்மன் இந்த வரத்தை கேட்டு, நீ கேட்ட மாதிரியே உனக்கு அழிவுன்றது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டும் போயிடுறாரு. நம்மெல்லாம் யோசிப்போம், அந்தகன் என்ன கிறுக்கனா, ஏன் இப்படி ஒரு வரத்தை கேட்குறான், பெண்ணாலும் ஒரு அழிவு வேணும், அதுவும் அந்த பெண் எங்கள் அம்மாவாக இருக்கணும், அந்த தாய் மேலே நான் ஆசை கொள்றப்ப எனக்கு அழிவு வேணும்னு கேட்குறானே, இவனுக்கு புத்தி எதுவும் குழம்பி போச்சா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ தான் நம்ம அந்தகனோட திறமையை பார்த்து நம்ம வியக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்தகனுக்கு தன் தாய் யாருன்றது தெரியாது, அதாவது இரண்யாட்சன் தான் அந்த தந்தை, அவனுக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வளர்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ எப்படி நமக்கு ஒரு தாய்ங்கிறது வரும், அப்படியே அந்த தாய் இருந்தாலும் அவங்க எப்படி பேரழியாக இருக்க முடியும், ஏன்னா நம்மளே ஒரு 30 வயசுக்கு மேலே ஆகிட்டோம், அப்போ நம்ம தாய் அப்படிங்கிறவங்க நம்மளோட வயசு கூட இருக்கிறவங்க தான், அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி ஒரு பேரழகியாக இருப்பாங்க, வயசு கூட இருக்கிறவங்க நம்ம பார்க்குறப்போ நமக்கு மரியாதமும் பாசமும் தான் வருமே தவிர அவங்க மேலே எப்படி மோகங்கிறது வரும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் தன் தாயை பார்த்தோன்னே பாசமும் அன்பும் பரிவும் தான் வருமே தவிர அவங்கள அடையணும், அவங்க மேலே காம இச்சைகள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நடக்கவே நடக்காது. இப்படி நடக்காத நிகழ்வுகளை பற்றி நம்ம வரங்கள் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அழிவுங்கிறது எப்படி வரும், ஏன்னா இதுதான் உலகத்தில் நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு அந்தகன் நினச்சான். இப்படி புத்திசாலித்தனமாக நினச்ச அந்தகனுக்கு பாவம் ஒரு விஷயம் தெரியல, அவனோட அம்மா தான் உலகத்திலே மிக அழகான தாயான பார்வதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு. இது அவனோட கெட்ட நேரம்னு சொல்கிறதா இல்லை அவனோட தீய எண்ணத்துக்கான விளைவுன்னு சொல்கிறதா நமக்கு ஒன்றும் புரியலைங்க. பிரம்மன்ட்டிருந்து வரத்தை வாங்கின அந்தகன் அவன் நேரம் அவன் நாட்டுக்கு போகிறான். தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் பலசாலியாக இருக்கிற மாதிரியும் அவன் உணர்றான். அவனோட கண் பார்வைகள் எல்லாரையும் சுட்டி எரிக்கிற அளவுக்கு கூர்மையாக இருந்துச்சு.
அவன் நேராக போகிறான், அவன் தம்பி பிரகலாதனை எதிர்கொள்கிறான். பிரகலாதா, உன்னையோட நான் அழகானவன் ஆகிட்டேன், உன்னையோட பலசாலி ஆகிட்டேன், நீ எனக்கு கூட போர் பண்ணணும், உன்னை நான் ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்தகன் பிரகலாதனை போருக்கு அழைக்கிறான். 2 பேரும் போர் புரிகிறாங்க. அந்தகன் பிரகலாதனை ஜெயிச்சு அந்த அரியாசனத்தையும் அவன் அடையிறான். இப்படி தன் தந்தையோட ராஜ்யத்தை பிரகலாதன்கிட்ட போர் பண்ணி ஜெயிச்ச அந்தகன் அதோட நிப்பாட்டாம அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அரசர்கள் யாரு, சக்தி வாய்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களோட போர் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு அவன் மிகப்பெரிய அசைக்க முடியாத அசுரனாகவும் மாறினான். இப்படி உலகையும் ஜெயிச்ச அந்தகாசுரன் அவனுக்கு 3 அமைச்சர்களை நியமிச்சான். அந்த 3 அமைச்சர்களை வச்சு அவனோட ராஜ்யத்தை பூரா அவன் கட்டமைச்சிட்டு இருந்தான். எங்கே அப்படின்னா மந்திரமலை அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய கோட்டையை எழுப்பி அங்கே பேரழகில் எல்லாரையும் வர வச்சு மதுவோடையும் மாதுவோடையும் அவன் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருந்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்தகாசுரன் மட்டும்தான். அவனோட கூட்டாளியான 3 அமைச்சர்கள் தான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அறம்னா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, நேர்மைனா என்னன்னு தெரியாது, மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, எல்லாரையும் எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தேவர்களுக்கும் இருக்கிற ஒரே ஆபத்துங்கிறது அது அந்தகாசுரன் மட்டும்தான். இப்படி அந்தகாசுரனோட ராஜ்யத்தில் ரொம்ப கொடுமைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு அழகான கன்னிப்பெண்ணை எங்கே பார்த்தாலுமே அந்த அமைச்சர்கள் அவங்கள தூக்கிட்டு போய் அந்தகாசுரன்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அந்தகாசுரன் அந்த கன்னிப்பெண்களை கற்பழிக்கிறது அவனுக்கு ஒரே வேலையாக இருந்துச்சு. இப்படி அட்டூழியம் அதிகமாக ஆக ஆக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் எல்லாமே ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, ஏன் கடவுள்கள் கூட அந்தகாசுரனை அழிக்கணுன்றது தெரியலையா, ஏன் இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்பவே கதற ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு நாள் இந்த அமைச்சர்கள்லாம் 3 பேர் சேர்ந்து இந்த மந்திரமலையில் என்ன தான் இருக்குது, இங்கே யார் தான் வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால நம்ம மந்திரமலையை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம 3 பேரும் போகணும்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகிறப்ப தான் மந்திரமலையில் ஒரு குகையை பார்க்குறாங்க. அந்த குகையில் ஒரு தவசீலன் தவம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அது பக்கத்தில் ஒரு பேரழகியான ஒரு பெண் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இந்த அமைச்சர்கள் அந்த பேரழகி மேலே அவங்க மனசை பறி கொடுத்துடுறாங்க. ஆமாங்க, அந்த பேரழகி வேறு யாரும் கிடையாது, நம்ம பார்வதி தேவி தான். இப்படி பார்வதி தேவியோட அளவில் மயங்கின அந்த அமைச்சர்கள் நினைக்கிறாங்க, இந்த பெண்ணை நம்ம எப்படியாவது கடத்திட்டு போய் நம்ம தலைவர்கிட்ட கொடுத்து இன்னைக்கு அந்தப்புறத்தை இவளால் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. இப்படி ஒரு பேரழகி நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்தகாசுரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நிறைய பொண்ணும் பொருளும் வாரி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஆசையில் அவங்க இருக்காங்க. அந்த சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தவசீலர் தவ யோகிகிட்ட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியலங்க, அவர் தான் இந்த உலகத்தை கட்டி காக்கிற சிவபெருமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவர் சொல்கிறாங்க, ஐயா தவசீலரே, நீங்கள் உடம்பு பூரா சாம்பலை பூசிட்டு இருக்கீங்க, உங்கள் உடம்புல பாம்புகள் தவழ்ந்துட்டு இருக்கு, உங்களுக்கு இந்த தவம் தான் முக்கியன்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்க, அப்படிப்பட்டப்போ இந்த பெண்ணுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால இந்த பெண்ணை எங்கள் தலைவனுக்காக நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான் ரொம்ப பொறுமையாக அவங்க கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பாசம் காட்டுறதுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, நான் ஒரு சுயம்பு, எனக்கு எல்லாமே என் மனைவி தான், அப்படிங்கிறப்போ என் மனைவியை என்னால் கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிறப்போ என் மனைவியை உங்களால் தொடக்கூட முடியாது, முடிஞ்சால் என் மனைவியை தூக்கிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு அதட்டின குரலில் சொன்னோடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு தவசீலன் மாதிரி இருக்காங்க, ஆனால் அவர் முகத்தில் ஒரு உக்ரம் தெரியுது. அப்போது கண்டிப்பாக இவன் கூட நம்ம மோதணும் அப்படின்னா தோற்று போயிடுவோம், நம்ம தலைவன் அந்தகாசுரன் தான் இவருக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண 3 அமைச்சர்கள் நேராக அந்தகாசுரன்கிட்ட போகிறாங்க. அந்த பேரழகியான பார்வதியோட அழகை பற்றி விவரித்து சொல்கிறாங்க. தன் அமைச்சர்கள் ஒரு பெண்ணை பற்றின அழகை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனதை பார்த்து அந்தகாசுரன் ரொம்ப வியந்து பார்க்குறான். என்னடா இது, தேவலோக மங்கையெல்லாம் பார்த்து நம்ம அமைச்சர்கள் ஒரு சாதாரண ஒரு மந்திரமலையில் இருக்கிற ஒரு தவசி கூட இருக்க பெண்ணை பார்த்து அவள் பெரிய பேரழகி, அவளை நீங்கள் பார்த்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு பேரழகி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்மகிட்ட இப்படி சொல்கிறாங்களே, கண்டிப்பாக அந்த பெண்ணை நம்ம பார்க்கணும், அவளை அடையணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான். தன்னை எதிர்க்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அசுரர்களும் சரி, அரக்கர்களும் சரி, கடவுள் கூட சரி யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அலங்காரம் அமைதியில் சுற்றிட்டு இருந்த அந்தகாசுரனுக்கு தெரியல, அன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சம்பவம் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி போட போகுதுன்னு சொல்லிட்டு பெண் ஆசையில் மூழ்கி இருந்த அந்தகாசுரன் எப்படியாவது அந்த பேரழகியை அடையணும்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு அவனோட அசுரப்படை, அதாவது ஒரு சின்ன அசுரப்படையோட அந்த மலைக்கு போகிறான். அங்கே போகிறப்ப தான் பார்க்குறான் அங்கே சிவபெருமான் பார்வதி காவலாக இருக்காங்க. சிவபெருமான் நம்ம எத்தனையோ பெரிய வீரர்கள்லாம் பார்த்துட்டோம், இந்த தவயோகி என்ன பெரிய இவரை நம்ம அழகாக நம்ம ஜெயிச்சுட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போகலாம், அந்த பெண்ணை எப்படியாவது அபகரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தால் அந்தகாசுரன். அந்தகாசுரன் தன் படைகள் எல்லாம் அனுப்பி பார்வதியை கடத்திட்டு வர சொல்லி ஆணையிடுறான்.
எல்லா படை வீரர்களும், அதாவது அசுர படை வீரர்கள் எல்லாம் சேர்ந்து பார்வதியை தூக்கிட்டு வர போகிறப்ப தான் சிவபெருமான் அவரோட சுய உருவத்தை எடுத்து அவர் அசுரர்கள் எல்லாம் வெற்றி வீழ்த்துறாரு. இந்த சமயத்தில் அந்தகாசுரனோட சிவபெருமான் போர் போயிறப்போ அந்தகாசுரனுக்கு படு காயங்கள் ஏற்பட்டுருது. அதனால அவன் பயந்து நாட்டுக்குள்ளே ஓடிடுறான். அவன் கோட்டையில் போய் ஒளிஞ்சிக்கிறான். இது வரைக்கும் பல போர்களை வெற்றி மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்தகாசுரன் முதல் முறையாக தோல்வியை பார்க்குறான். என்னடா இது, நம்ம இது வரைக்கும் தோல்வியே பார்த்ததில்ல, முதல் முறையாக ஒரு தவ யோகிக்கிட்ட இப்படி போரில் தோற்று போயிட்டோமே, உயிருக்கு பயந்து காயங்கள் அடைஞ்சு நம்ம கோட்டையில் வந்து இப்படி கோழை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கோமே, என்ன இது காலம், இது நம்மளோட வீரம் எங்கே போச்சு அப்படின்னு அவனே கேள்வி கேட்டுக்கிறான். இதனால அவனோட கோபங்கிறது ரொம்ப தலைக்கு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கு. அதனால அவன் காயங்கள் சரியடைஞ்சு அவன் எப்படியாவது திரும்ப இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு அசுரனை மாறி நம்ம அந்த பெண்ணை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அந்த தவயோகியை எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தான். அந்தகாசுரன் என்ன பண்ணா அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரியணும் அப்படின்னா அடுத்து வர அந்தகாசுரனோட பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள்.